Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா தெபோரால பத்தி தான். இஸ்ரவேலருக்குள்ள ராஜாக்கள் இல்லாத அந்த நாட்களில் நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் வழி நடத்தி வந்தாங்க. ஒத்தேனியல், சம்ஹார், ஏஹூத் போன்ற 3 நியாயாதிபதிகளுக்கு பின் தெபோரால் 4வது நியாயாதிபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டாங்க. தெபோரால் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சு வந்த அந்நாட்களில் ஜனங்கள் மிகவும் பொல்லாப்பு செஞ்சு வந்தாங்க. துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. திரும்பவும் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருந்தாங்க. திரும்பவும் என்ற வார்த்தை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அநேக இடங்களில் வருவதை பார்க்க முடியும். கர்த்தர் எத்தனை அற்புதங்கள் செய்தும் ஜனங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடிமையாய் போனாங்க. கொஞ்ச காலம் தேவனுக்காக வாழ்வாங்க. பின் பாவ இச்சைகளில் வாழ்ந்து தப்பான வழிபாடுகளுக்குள் கடந்து தேவனை விட்டு பின்வாங்கி போவாங்க. இதேதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அநேக இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இதே போலதான் நாமும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தரிடமிருந்து பெற்றிருந்தும் ஆசீர்வாதம் நம்மை வந்தடைந்தவுடன் கொஞ்ச நாட்களில் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் படிப்படியாக குறைந்து நம்முடைய மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிக்கிறோம். இப்படி 3வது முறையாக ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால அடிமைத்தனத்திற்குள் ஆனாங்க. அதனால் கர்த்தர் தான் அவர்களுக்கென்று வைத்திருந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள் அனைத்தையும் அவர்களை விட்டு விலக்கினாங்க. அதனால் கர்த்தர் அவர்களை ஆதிசோரில் ஆண்டு கொண்டிருந்த கானானிய ராஜாவான யாபின் ராஜாவசம் ஒப்பு கொடுத்தாங்க. யாபின் ராஜாவினுடைய சேனாதிபதியான சிசரா இஸ்ரவேல் அல்லாத புறஜாதி பட்டணமாகிய ஆரோ தேசத்துல குடியிருந்தாங்க. இவனுக்கு 900 இரும்பு ரதங்களும் இருந்துச்சு. இவங்க இஸ்ரவேலரை 20 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களிடம் இப்படிப்பட்ட ஆயுதம் ஒன்றுமில்லாததுனால போருக்கு செல்ல பயந்தாங்க. கர்த்தர் வாக்கு பண்ணிய பூமியில அடிமைகளாக வாழ்ந்து வந்தாங்க. அதற்கு காரணம் நியாயாதிபதிகள் 5:6 ஜனங்கள் 20 வருடங்களாக கர்த்தரை தேடாமல் தங்கள் சுயத்தினால் முயற்சி செஞ்சாங்க. குறுக்கு வழியில முயற்சி செஞ்சு அவர்களின் முயற்சி வீணானதால் கர்த்தரை நோக்கி கதறினாங்க. ஜனங்கள் தங்களுக்கு உதவி செய்ய கதறினார்களே ஒழிய தங்கள் பாவங்களையும் குறைகளையும் கூறி கர்த்தர் தங்களை மன்னிக்க கெஞ்சவில்லை. அவர்கள் தங்களின் பாவங்களை உணராதவர்களாய் மனம் திரும்பாதவர்களாய் அழுதாங்க. இந்த தெபோரால் தீர்க்கதரிசியுடைய கணவன் பெயர் லபிதோத். இவங்க ராமாவுக்கும் பெத்லகேமுக்கும் நடுவுல குடியிருந்தாங்க. வீட்டின் பக்கத்துல உள்ள பேரிச்ச மரத்தின் அடியில அமர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கவும் ஆலோசனை வழங்கவும் தேவனால வழி நடத்தப்பட்டாங்க. தேவ ஞானம் நிறைந்தவங்களாக, நல்ல பண்புகள் நிறைந்தவங்களாக, ஆன்மீக இருட்டு நிறைந்த அந்த காலத்தில் தன்னை முழுவதும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து அனைவருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க. மக்கள் மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் எந்த ஆண்மகனும் நியாயாதிபதியாக தகுதி இல்லாமல் இருந்தபடியால் பெண் நியாயாதிபதியாக தெபோரால் நியமிக்கப்பட்டாங்க. தன்னிடம் வந்த இஸ்ரவேல் ஜனங்களின் வழக்குகளை பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக விசாரிச்சு நீதி வழங்கினாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரின் செய்தியை மக்களுக்கு எடுத்து கூறி கர்த்தரின் வாயாக இருந்தாங்க. இவங்க தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் சரியாக செஞ்சு குடும்பத்தையும் பராமரித்து
எல்லா தடைகளையும் தாண்டி கர்த்தருக்கு நியாயாதிபதியாக ஊழியம் செய்து வந்தாங்க. குடும்ப பெண்களும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் தெபோரால் தான். தெபோரால் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் 4வது நியாயாதிபதியாக, முதல் பெண் நியாயாதிபதியாக அமர்த்தப்பட்டாங்க. அதே போல பெண் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க. கர்த்தர் கூறுவதை கேட்டு ஜனங்களுக்கு கூறுபவர்களே தீர்க்கதரிசி. முழங்கால நின்று தனக்காக அல்லாமல் பிறருக்காக ஜெபிப்பவர்களே தீர்க்கதரிசி. கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வதே சரியானது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெண் நியாயாதிபதியாக எழும்புவது சாதாரண காரியம் அல்ல. பல பராக்கிரமமான ஆண்கள் மத்தியில் தெபோராலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு தேசம் கர்த்தரை விட்டு வேறு தெய்வத்தை வணங்கி பாவத்துல இருக்கும் மக்களை ஆண்டவர் பக்கம் திசை திருப்பிய நியாயாதிபதி இந்த தெபோரால். விக்கிரக ஆராதனையில இருந்த ஜனங்களை விடுவித்து தங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று உணர வைத்து ஒரு தேசத்தின் வெற்றிக்கு முன்மாதிரியாக நின்று போராடின பெண் தெபோரால். தெபோரால் என்ற பெயருக்கு தேனி என்று பொருள். இந்த தேனி 40 லட்ச பூக்கள்ல இருந்து அனைவரும் விரும்பி உண்ணும் 1 கிலோ தேனை சேகரிக்கும். அத்தனை சுறுசுறுப்பானது. பெரிய கூட்டை கட்டும். தெபோராலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பும் விடுதலைய வாங்கி கொடுத்தாங்க. அவங்க மிகவும் தாழ்மையுள்ள ஸ்திரீயாக காணப்பட்டாங்க. தேனியின் கொடுக்கு கடித்தால் மிகுந்த வேதனைய கொடுக்கும். அதே போல தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு மிகவும் கடினமானவங்களாக காணப்பட்டாங்க. அதே போல தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருந்தாங்க. இவங்க தனக்கென்று வாழாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனிடம் நெருங்கி வாழ வேண்டும், சத்துருவின் கையில இருந்து விடுதலை காண வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணிச்சாங்க. தெபோராவிடம் சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை பற்றி புகார் செஞ்சாங்க. தெபோரால் வழக்கமாக செய்து கொண்டிருந்த வேலைய விட்டு எழுந்தாங்க. இந்த பணி அவங்களுடைய பலத்தாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியினால் மட்டுமே செய்ய முடியும். எழுந்து புறப்பட்டு எதிரிகளை புறக்கணிக்க தேவனிடமிருந்து அழைப்பு வந்ததும் அவங்க புறப்பட்டாங்க. நியாயாதிபதிகள் 5:7 தெபோரால் தான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின என்று சொல்லுறாங்க. அவங்க பெண்ணாக இருந்தாலும் தைரியமாக செயல்பட, ஞானமாக செயல்பட கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்றாங்க. அதே போல நாமும் சாதாரண பெண்ணாக இருந்தால் நம்மையும் தேவன் எழுப்புவார். தெபோராலிடம் கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கூறுவதற்கு முன் பாராக்கிடம்தான் சிசராவையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கூறினாங்க. கர்த்தர் அவனிடம் எத்தனை பெயரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும், எங்கு போக வேண்டும், எதிரியை பாராக்கிடம் எந்த இடத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்றெல்லாம் தெளிவாக கூறியதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைய கேட்டும் பாராக் எதிரியின் பலத்தை நினைத்து பயந்து போய் வீட்டுல இருந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் முறையீட்டை கேட்ட தெபோரால் நப்தலி கோத்திரத்தானான பாராக்கை அழைத்து தேவ ஜனங்களை மீட்கும் பொறுப்பையும் சிசராவை எதிர்த்து போர் செய்யும்படியும் கர்த்தர் அவனிடம் கூறினதையும் குறித்து கேட்கிறாங்க. மேலும் தெபோரால் பாராக்கிடம் நப்தலி புத்திரர் செபுலோன் புத்திரர் 10,000 பேரையும் கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போ என்று சொல்லுறாங்க. பயந்த பாராக்கை பலவானாக மாற்றியது விசுவாச வீராங்கனையான தெபோரால் தான். பாராக்கின் இன்னும் ஒரு அச்சம், ரூபன் கோத்திரத்தார் பிரிந்து போய்விட்டார்கள்.
யுத்தத்திற்கு பெயர் போன தான் கோத்திரத்தாரும் யுத்தத்திற்கு வரவில்லை. ஆசேர் கோத்திரத்தார் தங்கள் தொழில மும்முரமாகி விட்டார்கள். அதனால் கர்த்தர் தெபோராளை தாயாக எழுப்பினாங்க. தெபோராளின் வார்த்தைகளை கேட்டும் தைரியமில்லாத கோழையான பாராக் தெபோராளை யுத்தத்திற்கு தன்னோடு வரும்படியாக தலைமை பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும்படியும் கேட்கிறாங்க. தெபோரால் பராக்கிரமசாலி, தைரியசாலி ஆனவங்க. ஒரு ராஜாவையோ அவனிடம் இருந்த பயங்கரமான படை தளபதியையோ நினைத்து பயப்படாமல் பாராக்கோடு யுத்தத்திற்கு செல்ல ஒப்புக்கொள்ளுறாங்க. பாராக்கிடம் வெற்றியின் மேன்மை உனக்கு இல்லை என்றும் கர்த்தர் நமக்கு எதிரியான சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க தெபோரால். கோலியாத்தை தாவீது வென்றபோது அந்த மேன்மை சவுல் ராஜாவுக்கு கிடைக்கவில்லை. தாவீதுக்கு அந்த மேன்மை கிடைத்ததை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள் பாடினதுல இருந்து அறிகிறோம். யுத்த உடைகளை உடுத்தி கொண்டு களமிறங்கினாங்க தெபோரால். இந்த போரின் வெற்றி தங்களுக்கு கிடைக்க போவதில்லை என்று தெரிந்தும் பாராக்கும் தெபோராலும் யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்றாங்க. இதனால் மாபெரும் பேறு ஒன்றை கர்த்தர் பாராக்குக்கு வைத்திருந்தாங்க. அது கர்த்தருடைய சிறந்த விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெற்றதாகும். இவ்வாறே நாம் உண்மையாக செய்யும் ஊழியங்களுக்கு இறுதியில் கர்த்தரிடம் பாராட்டு உண்டு. பாராக் செபுலோன் நப்தலி புத்திரர் 10,000 பெயரோடு தாமோர் மலைக்கு சென்றாங்க. 900 இரும்பு ரதங்களும் யுத்தம் செய்ய கீசோன் பள்ளத்தாக்கில் காத்திருப்பார்கள் என்பதையும் கர்த்தர் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. கீசோன் பள்ளத்தாக்கில் தெபோரால் சிசராவின் ரதங்களையும் சேனைகளையும் வித்தைகளையும் கற்று தேர்ந்த படை வீரர்களையும் கண்ட தெபோரால் எழுந்து சென்று, சிசராவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று பாராக்கை தைரியப்படுத்தினாங்க. உடனே பாராக்கும் சேனைகளும் தாபோர் மலையில இருந்து இறங்கினாங்க. தைரியமும் விசுவாசமும் அவங்களுக்கு ஜெயத்தை தந்தது. கர்த்தர் எதிரிகளை பெரிய பள்ளத்தாக்குக்கு வர சொல்லி அங்கு மலையை வரவழைத்து வெள்ளப்பெருக்கை ஏற்பட பண்ணி இரும்பு ரதங்களை அதில் மாட்டும்படி செய்யறாங்க. சரியான போர் ஆயுதங்கள் கூட இல்லாமல் வலிமையான போர் சேனாதிபதியை கர்த்தர் வெல்ல உதவி செஞ்சாங்க. அதே போல இந்த யுத்தத்தை தேவன் நடத்தினாங்க. கர்த்தர் சிசராவையும் அவனுடைய சேனைகள் அனைத்தையும் பட்டயத்துக்கு இரையாக ஒப்பு கொடுத்தாங்க. சிசராவின் படைகள் தோற்று போனதால் யுத்த களத்தில் தடுமாறி கொண்டிருந்த சிசரா தன்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்து தன்னுடைய ரதத்துல இருந்து இறங்கி தப்பித்து கொள்ள புறமுதுகு காட்டி கால்நடையாக ஓடி ஒளிய வகை தேடினாங்க. கர்த்தர் தெபோராலின் தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு பெண்ணின் கையால் அவனை சாகடிச்சாங்க. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு இரக்கம் பாராட்டியதால் வானத்தின் பிரதிநிதியான நட்சத்திரங்களும் பூமியின் பிரதிநிதியான நதிகளும் இவர்களுக்கு உதவி புரிய கர்த்தர் அனுமதிச்சாங்க. இத தெபோரால் தனது நன்றி பாடலில் பாடியிருப்பாங்க. யுத்தத்தில் தெபோரால் ஜெயம் பெற்றவுடன் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக கர்த்தர் செய்தவைகளை கூறி நன்றி பாடல் பாடினாங்க. அதே போல நாம் தேவனுக்காக எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதர்களும் நம்முடைய பக்கம் சார்ந்து வெற்றியை தருவார்கள். இந்த யுத்தத்திற்கு பின் தேசம் 40 வருடங்கள் அமைதலா இருந்துச்சு. கர்த்தர் தெபோராலுக்குள்ள இருந்து வரங்களையும் வல்லமைகளையும் தைரியத்தையும் கொடுத்தாங்க. ஜனங்களின் கூக்குரலுக்கு செவி கொடுத்து அவங்களுக்கு கானானின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் வழி தப்பி போகும்போது நல்வழிப்படுத்துவது போல டெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாயாக இருந்து அவர்களின் தவறுகளை திருத்தி மீண்டும் தேவ பயமுள்ள ஜனங்களாக மாற்றினாங்க. இயேசுவோடு கூட பல பெண்கள் ஊழியத்தில் ஈடுபட்டாங்க. பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் டெபோராளை போல கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அற்பமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். இதேதான் 1 நாளாகமம் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. அதன்படி நாம் மற்றவர்களுக்கு இரட்சிப்பை பற்றி அறிவிப்போம். தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் நீடிக்க நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாராக்கை எழுப்பின டெபோராளை போல நாம் அநேக பயத்துல இருக்கிற பாராக்குகளை பலவான்களாக கர்த்தருக்குள் எழுப்புவோம். இந்த டெபோராள் நமக்கு நல்ல முன்மாதிரியாக திகழ்றாங்க. ஆமென்.